டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் மாதிரியான ஆள்கள் எல்லாருமே ஏன் தலைவர் படத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு அப்படின்னா எங்கள் படம் ஓடாமையாக இருக்குது, ஓடி இருக்குது. நம்ம நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து ஓட வைக்காமல் படங்கள் பல படங்கள் இருக்கான அந்த மனுஷனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர் இருக்கான்றதுனால நெகட்டிவிட்டி அவன் வேணும் அங்கங்கே ஏதாவது வைத்திருச்சல பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதனால் நம்மளை ஒன்றுமே பண்ணலை மேம். ஏன்னு வைங்களேன் மேம், இந்த படம் யூஏல வந்துருந்தது, எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யூஏல வந்துருந்ததுன்னு வைங்களேன். யூஏல வந்துருந்ததுன்னா ஒரு நல்லா கலெக்ட் பண்ணியிருக்க வச்சுருக்கு. இது ஏல வந்து யூஏல ஒரு படம் கலெக்ட் பண்ணுறத விட அதிகமாக பண்ணியிருக்கு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தலைவர் ரஜினிகாந்த் சார் நடித்து பெரிய எதிர்பார்ப்போடு வெளியான படம்னு பார்த்தீங்கன்னா கூலி படம் பார்த்துட்டிங்களா சார்? பார்த்துட்டேன். பர்சனலாக உங்களுக்கு தலைவர் ஃபேனாக இந்த படம் எப்படி இருக்குது சார்? தலைவர் ஃபேனாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2025 இன்னொரு 95 ரீக்ரியேட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். 95 எப்படி பாஷா வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டதோ அதை மாதிரி 2025 இன்னைக்கு கூலி வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டதும் இல்லாமல் கிட்டத்தட்ட உலகத்திலேயே இன்றைக்கி எந்த படம் ரிலீஸ் ஆகி ஓடிக்கிட்டு இருந்தாலும் அதில் ஹையஸ்ட் கலெக்ஷன்ற பேரையும் வாங்கிருச்சு. ஒரு ஜாப்பனீஸ் அனீம் ஃபில்ம் ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு போல், அப்புறம் இன்னொரு ஏதோ ஒரு ஹாலிவுட் ஃபில்ம் ஏதோ போய்ட்டுருக்கு போல். இது எல்லாத்தையும் கூட அதிக கலெக்ஷன். ஸோ 404 கோடி 4 நாள்ன்றது வந்து சும்மா ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ப்ரொவைடட் ஏ சர்டிஃபிகேட் ஃபில்ம். ஒரு ஏ சர்டிஃபிகேட் ஃபில்ம் வந்து 400 கோடி என்ட்ராயிருக்கு அப்படின்னா இந்தியாவிலே இதுதான் முதல் முறை. இன்னொன்று வார் 2 போன்ற மிகப்பெரிய படத்து கூட கிளாஷில் வந்து ஒரு படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்குன்னா அது அதோட பெரிய விஷயம். பாகுபலி கலெக்ட் பண்ணியிருக்கு, கேஜிஎஃப் கலெக்ட் பண்ணியிருக்கு, வேறு நீ எந்த படம் நீங்கள் புஷ்பா கலெக்ட் பண்ணியிருக்கு, அப்படின்னா நீங்கள் பட்டான் கலெக்ட் பண்ணி ஜவான் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் தனியாக வந்த படம், அதெல்லாம் ஏ சர்டிஃபிகேட் இல்லாமல் வந்த படம், யூஏ இல்லை யூவில் வந்த படம். இது ஏ சர்டிஃபிகேட்டோட வந்த முதல் படம் 400 கோடியை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கிளாஷோட வார்ன்றது ஒரு மிகப்பெரிய ஹிட்டு. வார் 2ன்றது ஒரு சீக்வல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி. எப்படி ஒரு கேஜிஎஃப் 2 எப்படி ஒரு பாகுபலி அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு கூட வந்து இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதை கலெக்ட் பண்ணவர் 74 வயசு ஒரு மனிதர் அப்படின்றதெல்லாம் வந்து இதெல்லாம் ஒரு பீக்கு ஸ்டார்டம் இருக்கக்கூடிய ஒரு மனிதனால் மட்டுமே சாத்தியப்படக்கூடியது. அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து ரொம்ப சர்வசாதாரணமாக பண்ணிட்டார். அதுதான் நம்ம பார்க்கணும். இங்கே நீங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவில் ஃபர்ஸ்ட் டே உடனுடைய கலெக்ஷன் 151 கோடின்றது எந்த படமும் பண்ணதில்லை. 4 நாள் 404 கோடின்றது எந்த படமும் பண்ணதில்லை. அப்படி ஒரு கலெக்ஷனில் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஹிட்டாக தலைவர் எங்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே. ஸோ ரஜினி ரசிகராக இந்த படம் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு அதாவது ஒரு பாஷாவை திருப்பி கொண்டு வந்து தான் பார்க்குறேன். ஆஃப்லைனில் இத்தனை ரெக்கார்டுகளை வச்சுருக்கு. அதாவது இன்னும் போய்கிட்டே இருக்கும் மேம். 7 நாள் இப்போது 4 நாள் முடிஞ்சிருச்சு, இன்னும் 3 நாள் முடிச்சுன்னா 7 நாள் வரும்பொழுது கண்டிப்பாக 550 கோடி அந்த மாதிரி 560 கோடி நெருங்கும். ஸோ 7 நாள் 560 கோடி அடித்த படமும் தமிழ் சினிமாவில் கிடையாது. இந்திய சினிமாலையும் அந்த மாதிரி ஒரு ஏசிடிவி ஃபிலிம் கிடையாது. அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் இந்த படம் குவிச்சிக்கிட்டே போகும். இது ஆஃப்லைனில். ஆன்லைனில் அஸ் லைக் படத்தில் பார்த்திங்க அப்படின்னா வின்டேஜ் போர்ஷன் தலைவர் வந்து நாங்கள் ஜென்யூனாக வின்டேஜ் போர்ஷனில் அப்படி அவர் வந்து அந்த காலத்தில் நாங்கள்லாம் பார்க்கலன்றதுனால அதை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அந்த வின்டேஜ் போர்ஷனுக்கு கொடுக்குற ஒரு எலவேஷன் வந்து எனக்கு தெரிய வேறு எந்த படங்களையும் இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் இருந்திருக்கானா இல்லை மேம். சூப்பர் ஸ்டார் படங்களே இருந்திருக்கானா இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஜெயிலருடைய அந்த இன்டர்வல் முடிஞ்ச ஒரு இன்ட்ரோ இருக்கும் இல்லையா, அந்த பாஷா மாதிரி நடந்து வருவார் இல்லையா, அதுவாக இருக்கட்டும், இல்லை இன்டர்வலில் நடக்கிற அந்த இன்டர்வல் பிளாக்கோடைய எலிவேஷன் எடுத்துக்கோங்க, அது கூட இந்த அளவுக்கு இல்லை. அப்படி ஒரு எலிவேஷன் கொடுத்து அப்படி ஒரு அவர் பேசுகிற ஒரு டைலாகும் சரி, அவர் பேசுகிற என்ன சொல்கிறது மாடுலேஷனும் சரி, பாடி லாங்குவேஜும் சரி, அவரோட வாக்கு, அதுக்கு பின்னாடி அணிவிக்கப்பட்ட மியூசிக்கு, அவருடைய என்ன சொல்கிறது கரிஷ்மா எல்லாமே வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே இல்லை. கடைசி ஒரு 25 நிமிஷத்தை பார்க்குறக்காகனே கூலி வந்து ஒரு 50 தடவை நாங்களாம் பார்க்கலாம். அப்படி ஒரு அவுட்புட்டை கொடுத்துட்டாரு. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கூலாக ஸ்டைலிஷாக நிறைய அவர் ஸ்டைல் தான் அவருக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு கேட்டேன்னு சொல்லுங்களேன். அதை மீறியும் இதில் வந்து புது மாதிரியான ஸ்டைலாக நிறைய புது விஷயங்களை அவர் உடம்புல அவருடைய கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸில் கொண்டு வந்து
அண்ட் ஸ்டைல்ஸ் அவர் டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், காமெடி டெலிவரியாக இருக்கட்டும், அண்ட் அவருடைய என்ன சொல்கிறது, எமோஷ்னலாக ஒரு சில சீன்ஸ் காட்டும்போது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவருடைய ஒய்ஃப் கூட இருக்கிற ஃபோட்டோ எடுத்து பார்க்கும்பொழுது ஒரு கண்ணிலேருந்து மட்டும் ட்ராப் பண்ணுற மாதிரிலாம் ஒரு மாதிரி தத்ரூபமாக நடிச்சிருக்காரு. அதெல்லாம் யாரும் ஏற்றுக்கிற மாட்டானு. அவர்னா ஸ்டைலு, மாசு, சிகரெட்டு, பீடி, தலைமுடி அப்படி இப்படின்னு கொண்டு போயிடறான்னு வைங்களேன். சரி, அது இருக்கட்டும். இருந்தாலுமே ரொம்ப தத்ரூபமாக உள்வாங்கி அழகாக நடிச்சிருக்காரு. நம்ம கண்ணில் தெரியுது அவரோட கண்ணம் எல்லாமே. அதாவது கிட்டத்தட்ட 50 years ஆஃப் ஆக்டிங் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி வேறு வேறு ஆங்கிலேருந்து எல்லா மாதிரி எல்லா டைமில் எப்படி எப்படி யூஸ் பண்ணணுமோ இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு கேமியோஸ்லாம் பார்த்திங்கன்னா பிளாஸ்ட். இப்போ காலிஷா கேமியோலாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உள்ள பிஜிஎம்மும் சரி, அந்த கேமியோவும் சரி, அந்த கேமியோலாம் நின்று பேசணும். அதாவது இவர் எனக்கு துரோணாச்சாரியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். உப்பி சொல்லும் பொழுது கூட அது பெருசாக எடுத்துக்கல. ஆனால் அந்த படமே அதுக்காக தான் நடிச்சிருக்காரு. ஒரு ட்ரிபியூட்டாக தான் அந்த கேமியோவே ஒரு ட்ரிபியூட் டு ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதில் அவருடைய கிட்டத்தட்ட இன்றைக்கி கூட எழுதியிருந்தாங்க, நானும் கூட யோசிக்கிறேன். ஒரு காலிஷா எப்படி தலைவருக்காக இருக்கிறானோ அப்படி தானே நம்ம ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு ரஜினி ஃபேனுக்கு ஃபீல் ஆகிற அளவுக்கு அந்த ஒரு சரியான கேமியோ. அதுக்கு என்ட்ரியாக இருக்கட்டும் சரி, அதுக்கப்புறம் அந்த கேமியோட இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும் சரி, அந்த ரோலோட இம்பார்ட்டன்ஸாக இருக்கட்டும். நீங்கள் சும்மா அப்போ வந்தான்றதை விட நான் 19வது ஒருத்தனை வச்சுருக்கேன், அவன் தான் எல்லாரோடையும் இம்பார்ட்டன் ஆனவன் அப்படின்றது இந்த முதல்லே பார்த்திங்க அப்படின்னா அவன் ரொம்ப மூடியான டைப்பு. அவனுக்குன்னு ஒரு தேவைப்பட்டால் மட்டும்தான் அவன் இறங்குவான். அவன் இறங்குனான்னா மொத்தமும் காலி அப்படின்றதுலாம் வந்து அவருக்கான ஒரு இது இல்லை. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் இப்போது நாகார்ஜுனா வந்து இப்படி யாருமே எந்த படத்துலையும் பார்த்தாரு. ரட்சகன் நாகார்ஜுனா நமக்கு தெரியும். பட் ஆனால் இவ்வளோ ஸ்டைலாக, இவ்வளோ மாசாக, இவ்வளோ ரூத்லெஸ்ஸாக, இவ்வளோ என்ன சொல்கிறது, அந்த அந்த தலைவரையும் தாண்டி ரசிக்கிற அந்த அளவுக்கு நீங்கள் இப்போது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மட்டும் இந்த படத்துக்கு நம்ம வந்து 150லேருந்து 180 கோடியாவது மினிமம் கலெக்ட் பண்ணுன்ற அளவுக்கு இது வந்து உண்மை. இது என்னென்னா நாகார்ஜுனா படமே அங்கே இவ்வளோ கலெக்ட் பண்ணுறது தான் உண்மை. ஸோ அப்படிங்கும்போது 180 கோடி வரைக்கும் எதிர்பார்க்குறாங்க. காரணம் என்னென்னா அவருடைய அவ்வளவு மாசான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு. கிட்டத்தட்ட தலைவரை நெக் டு நெக் பார்க்குற அளவுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ரோலை எடுத்து அவர் அதை சூப்பராக நடிச்சு அவர் 7 தடவை நரேஷன் கேட்டார்னா சும்மா கேட்கலாமே. ஏன்னா அந்த கதையில் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் அவ்வளோ இருக்குது. சைமன் தலைவரே அவருக்காக தான் ஓடிட்டு இருக்காரு. பட்டம் ஃபுல்லாக ஆரம்பிச்சிருந்து சைமனுடைய மகனை காப்பாற்றணும், சைமன் வந்து தயாளன் வந்து சைமன்கிட்ட மாட்டி கொடுத்துடக்கூடாது, பிரீத்தியும் சரி இவனையும் சரி தலைவரையும் மாட்டி கொடுத்துடக்கூடாது, அப்படி சைமனை சுற்றி தான் கதையே நடக்குது. ஸோ அப்படிங்கும்பொழுது அவ்வளோ இம்பார்ட்டண்டான கேரக்டர் எடுத்து வச்சுட்டு அது அவ்வளோ ஸ்டைலாகவும் அவ்வளோ என்ன சொல்கிறது மாசா அந்த கொள்றதா சௌபினை கொள்கிற சீன்லாம் எப்பா எவ்வளோ மாசான, அவ்வளோ ஸ்டைலாக ஒரு வில்லனை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். சௌபினை கொள்கிற சீன்லாம் ஒரு ஹீரோவாலே, அவர் ஹீரோ தான், ஒரு ஹீரோவாலே பெர்ஃபார்ம் பண்ண முடியாது ஒரு படத்தில். அது ஒரு வில்லன் ரோலில் எடுத்துகிட்டு ஹீரோ மாஸில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுலாம் வந்து பெரிய விஷயம். அப்புறம் கடைசியில் தலைவரோட ஃபைட்டு அது இதுன்னு எல்லாமே சேர்த்து அவர் ஒரு சைடில் தூக்கி சாப்பிட்டார். கடைசியில் 2 நிமிஷம் தான் அமீர்கான் வந்தாலும் அமீர்கான் அந்த ரோலை தான் அவர் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவருக்குன்னே ரெடி பண்ணி வச்ச ரோல் மாதிரி கொடுத்து விட்டு அப்படி இப்படி எல்லா வகையிலையும் மேம் ஸ்ருதிஹாசனை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு தெரியும் 7ஆம் பிரிவுக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் மேம் ரொம்ப அருமையாக அவ்வளோ அழகாக நடிச்சிருந்தாங்க. அவங்களும் சத்யராஜுமே வந்து ஸ்ருதிஹாசனையும் தாண்டி அந்த வில்லி கேரக்டர் நிறைய அவங்கள மறந்துட்டேன். ஆமாம், ரச்சிதாராம் வந்து அவங்களுக்கு இப்படி ஒரு டர்ன் ஆஃப் இவெண்ட்ஸ் இருக்கும் படத்தில், இப்படி தான் அவங்களுக்கான கேரக்டரைசேஷன் இருக்குன்றது ஒருத்தங்க கூட எதிர்பார்த்துருக்க மாட்டான். யார் என்ன வேணாலும் நம்ம எதிர்பார்த்து போயிருப்பாங்க, சும்மா சொல்லுவாங்க வைப்பாங்க. ரச்சிதாராம் இந்த மாதிரி பண்ண போகிறாங்க, அவங்க ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ், அவங்களும் ஷோபின்ன்றதுலாம் எவனுமே எதிர்பார்த்து போயிருக்க மாட்டான். அங்கே பார்த்தோன்னே ஷாக்கு தான் இருப்போம் எல்லோரும். ஸோ அது ஒன்று. ஸ்ருதிஹாசன் அண்ட் தென் சத்யராஜுமே இவ்வளோ டீசெண்டாக இவ்வளோ நீட்டாக ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோல். அவர் தான் வந்து கதையோட பேஸே ஸ்டார்ட் பண்ணுறாரு. கதைக்கு வந்து விதை போடுறதே அவர் தான். இப்போ விதை போட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு அப்படிங்கும்போது அது. ஸோ இப்படி எல்லாருமே வந்து படத்தில் வந்து அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேம். கதையில் உள்ள லாஜிக்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அந்த லாஜிக்ஸ் ஒவ்வொன்றும் பின்னி பிணைஞ்சு எடுத்து அதை நம்ம புரிஞ்சு வெளியில் வரும்போது அவ்வளோ மாதம் நமக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அப்பா எப்படி ஒரு கான்செப்டை எந்தெந்த மாதிரிலாம் கொண்டு வராங்கன்ற ஒரு ஃபீல் ஆகுது. அண்ட் மியூசிக்கு ஆரம்பத்துலேருந்து பேக்ரவுண்டாக இருக்கட்டும், சிக்கிட்டு வைப்பாக இருக்கட்டும், மோனிகாவாக இருக்கட்டும், அதுவும் நம்மளை சந்தோஷப்படுது. எடிட்டிங் ஸ்டஃப்பும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இன்டர்வல் எடிட்டிங்கு அண்ட் கிளைமேக்ஸ் எடிட்டிங் அண்ட் அதுக்கு முன்னாடி இன்டர்வலுக்கு அப்புறம் போஸ்ட் இன்டர்வலில் நடக்கிற அந்த மிக்ஸ் அண்ட் மேட்சான அந்த ஸ்க்ரீன் பிளே இது எல்லாத்தையும் ப்ராப்பராக எடிட் பண்ண ஃபிலிம் எல்லாருமே ஒர்க் அவுட் பண்ணி இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு 2 ஜெயிலர் மேம். ஆக்சுவலாக ஜெயிலர் வந்து ஓகே, தலைவர் படத்தில் தலைவரை ஒன்றுமே கஷ்டப்படுத்தாமல் சாதாரணமாக அவர் நடந்து வந்து பிஜிஎம் போட்டால் போதும் படத்தை வேறு மாதிரி கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி எழுதி அந்த ஜெயிலர் உலகத்திலே மாசான ஒரு ஜெயிலரை வச்சு ஒரு ஸ்டோரி எழுதிட்டா சாதாரணமாக அவர் நடந்து மட்டும் போனோம். ஆனால் இதில் அவர் வேலை பார்க்கணும், அவர் கஷ்டப்படணும், அடிக்கணும், ஃபைட் பண்ணி எல்லாமே பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் தான் அவர் அவுட்புட் வரும் அப்படின்றதெல்லாம் எங்கள் அம்மா அவர் கஷ்டப்படுற ஒரு மனிதர், அவருக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, அவருக்குன்னு ஒரு சைலண்டான ஒரு
ஒரு ரொமான்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில். ஒரு அவுட் அண்ட் அவுட் லோகேஷ் கனகராஜ் படத்தில் தலைவரை நீட்டாக எங்கெங்கெல்லாம் ஃபிட் பண்ணுமோ, அவருக்கும் மாசு இருக்குது, அதையும் குறைக்கக்கூடாது, இந்த மாதிரி ஃபிட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ கமல் படத்தில் வந்த மாதிரி, விக்ரமில் வந்த மாதிரி ரோலக்ஸ் தான் மாசு, கமலோட மாசுன்னு கொண்டு போய் விட்டுறலாம் அமெரிக்கான. ஆனால் அப்படின்ற கதையை எழுத முடியாது சொல்லுங்கள். இப்போ வரைக்கும் ரோலக்ஸ் 2 எப்போ வருதுன்றாங்க. விக்ரம் 2 எதிர்பார்க்குறாங்களோ இல்லை, ரோலக்ஸ் வந்து அதை விடலாம் பெரிய ரோலக்ஸ் சார் அப்படின்னு சொல்லி அங்கங்கே கமலே வந்து ரோலக்ஸை பற்றி பேசுகிறார், ரோலக்ஸ் வாட்ச் கையில் போட்டு விட்றாரு அப்படின்ற அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ். அந்த மாதிரி அமெரிக்கான வந்து தலைவருக்கு மேலே எழுதி போயிடலாம். ஆனால் இது ரஜினி, நீங்கள் ரஜினிக்கு மேலே நீ எவனையும் ஒருத்தனை வச்சு ஈக்குவேட்டே பண்ண முடியாது. அதுதான் மக்களோட மைண்ட் செட்டு. ஸோ இப்போ அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணி தான் ஆகணும். அப்படிங்கும்போது அமெரிக்கான் அவர் வந்தாருன்னா அவரும் தலைவர் சரண்டர் ஆகிற மாதிரி தான் உங்களால் கொண்டு போக முடியும். ஸோ அப்படி எல்லாமே ஈக்குவேட் பண்ணி இதெல்லாம் தலைவருக்கு பண்ணி ஆகணும். நீங்கள் இப்போ மற்றவன மாதிரி கதைக்கு எனக்கு இம்பார்ட்டன்ஸு, நான் அதனால் வந்து அமெரிக்கான் தான் மிகப்பெரிய வில்லனாக இருப்பான், அமெரிக்கான் வந்து தலைவரை கட்டி இழுத்துட்டு போகிற மாதிரி, அப்படி இல்லைன்னா அமெரிக்கான் வந்தோடனே தலைவர் அப்படியே குடிஞ்சிட்டே பின்னால் திரும்பி போகிற மாதிரிலாம் வச்சுருக்கலாம். ஆனால் வைக்க முடியாது. ஏன்னா லோகேஷ் எழுதுறவருக்கு தெரியும் இது ரஜினி படம், எவனுக்கும் அது பிடிக்காது, ஒருத்தருக்கும் பிடிக்காது. மொத்தம் அந்த ஒரு சீன் போதும் படத்தை கெடுத்துடும். அதனால் தலைவருக்காகவும் என் படத்தை நான் மாற்றி எழுதணும்னு எழுதியிருக்காப்புல. ஸோ அதெல்லாம் வந்து வேறு லெவல். இதுதான் ஆஃப்லைன் ஆன்லைனில் தலைவர் படம் கூலி அப்படின்றத ஒரு தலைவர் ரசிகர் வந்து இன்ச்சாக கொண்டாடணும். எங்களுக்கு வந்து 2 ஜெயிலர் மேம், 5 பாஷா மேம் கூலி. ஆமாம். படத்தில் என்னென்ன நெகட்டிவிட்டி இருக்குன்னு பார்க்குறீங்க சார்? இல்லை, எனக்கு வந்து தெரியவே இல்லை மேம் நெகட்டிவிட்டி. கொஞ்ச நாளாகவே தலைவர் படத்தில் எல்லா படத்துலையும் எல்லாருக்கும் எதுவும் நெகட்டிவிட்டி தெரிஞ்சுக்கிட்டே இருக்காது. ஏன்னு தெரியல. ஏன்னா லாஜிக் மிஸ்ன்றாங்க. அதாவது மோசமான லாஜிக் மிஸ்லாம் தலைவர் படத்தில் தான் இருக்கும், வேறு யார் படத்துலேயும் இருக்காது. நான் சொல்கிறது கமலோ நீங்கள் வேறு யார் வேணாலும் எடுத்துக்கோங்க மேம், அடிக்கிற எவனை வேணாலும் எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலே மோசமான, இன்னும் சொல்ல போனால் ஓப்பனாக சொன்னால் மட்டமான லாஜிக் மிஸ்லாம் தலைவர் படத்தில் தான் இருக்கும். அப்போல்லாம் கேட்காதீங்க, இப்போ புதுசாக நோண்டிட்டு இருக்காங்க உள்ள. என்ன இது அது அவன் என்ன ஊதா கலரில் ட்ரெஸ் போட்டிருக்கா, இவன் என்ன பச்சை கலரில் ஜீன்ஸ் போட்டிருக்கான், என்னென்னலாமோ கேட்குறானுங்க. பெரிய இவங்க தான் வந்து படங்களை கண்டுபிடிச்சி படங்களை எழுதி பெரிய 50-100 படங்களை இயக்கி, மேடம் இது வந்து ஒரு எம்பாரசிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் மேம். 2000 ஆரம்பிச்சு மேம், ஏறக்குறைய 2000, அதுக்கு முன்னாடி, ஆமாம் கரெக்டாக சொல்ல போனால் 1999 படைப்பா அதில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 26 வருஷம் ஒரு மனுஷன் கண்டினியூஸாக இண்டஸ்ட்ரி வச்சுருக்காரு. 25 வருஷம் 75 வயசு மனுஷனை நம்பி தான் இண்டஸ்ட்ரி தமிழ் சினிமாவுக்கு இருக்குது. ரைட்டுங்களா? வேறு எல்லா சினிமாவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொருத்தர் ஷேர் பண்ணியிருக்கான். ஒரு இண்டஸ்ட்ரி ஒருத்தர் எடுப்பான், அடுத்து வந்து இன்னொருத்தர் எடுப்பான், அடுத்து வந்து அவனே திருப்பி எடுப்பான், இப்படி இருக்கும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வேறு ஆக்டர்ஸ் வந்து இண்டஸ்ட்ரியிட்ட ஷேர் பண்ண. இண்டஸ்ட்ரிட்னா பொதுவாக என்னென்னா அந்த இண்டஸ்ட்ரியிலேயே அடுத்த அதிக வசூலை வைக்கிற படம் இது, அதுதான் இண்டஸ்ட்ரிட்டு. அந்த வசூலை முறியடிக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2018 2.0 வருது, அதுதான் இண்டஸ்ட்ரிட்டு. 2018 நீங்கள் நம்ம 7வது வருஷத்தில் உட்காந்துங்க இன்றைக்கி வரைக்கும் எந்த படமும் இல்லை. இன்றைக்கி கூலி அதை அடிக்கும்ன்றது கன்ஃபார்ம். ஏன்னா 4 நாளில் 400 கோடி, இன்னும் 15 நாளில் கண்டிப்பாக 2.0 அடிச்சிடும். அதான் இன்றைக்கி போயிட்டு இருக்க ட்ரெண்டு. 100K டிக்கெட்ஸ் விற்கிது. அதாவது 1 லட்சம் டிக்கெட்டுக்கு மேலே டெய்லி விற்றுக்கிட்டு இருக்குது பிஎம்எஸ்ல மட்டும். இன்னும் ஆஃப்லைனில் எவ்வளோ விற்கும், இன்னும் டிஸ்ட்ரிக்ட் ஆப்பில் எவ்வளோ விற்கும், இன்னும் ஓவர்சீஸ்லாம் எவ்வளோ விற்கும், அதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா கன்சிடரிங் இந்த ட்ரெண்ட், இன்றைக்கி ஒரு டியூஸ்டே, நம்ம நேற்று மண்டே பார்த்தீங்கன்னா 150K டிக்கெட்ஸ், அதாவது 1.5 லட்சம் டிக்கெட்ஸ் பிஎம்எஸ்ல மட்டும். அப்போ அப்படிலாம் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கன்சிடரிங் இந்த ட்ரெண்ட் 15 நாளில் 2.0 மிந்தோம். இது 2.0வே செய்யாத ஒரு சாதனை. ஸோ அந்த இண்டஸ்ட்ரிட்டை அடிக்கிறதுக்கு இவர் தான் வரணும்னு இருக்குது. இது எப்போ 25 வருஷமாக இவர் வைக்கிற இண்டஸ்ட்ரிட்டை இவரே தான் வந்து 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 அடிச்சுட்டு இருக்காரு. ஒருத்தனாலே ஒன்றும் பண்ண முடியல. ரைட்டுங்களா? இவங்க இதில் காண்டாகி என்னடா இவரை போட்டு நோண்டலான்னு நோண்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னு வைங்களேன், இவனுங்களால் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியல, ஹிஸ்ட்ரியிலே ஒன்றும் பண்ண முடியல. இனிமேல் வந்து என்ன பண்ணி போகிறானுங்க சொல்லுங்கள்? நம்ம இவ்வளோ டைம் கொடுத்து பார்த்தாச்சு. 3 வருஷத்துக்கு ஒரு படம், 2 வருஷத்துக்கு ஒரு படம், 4 வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்து பார்த்தாச்சு. அப்பவும் இவனுக்கு வந்து ஏதாவது இவனுக்கு அதை ஸ்டேபிள் பண்ணி இவனோட மார்க்கெட்டை ஒன்று கிரியேட் பண்ணி இவனுக்கு ஒரு ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி ஓரளவுக்கு தெரிகிற அளவுக்கு கழுத்து தெரிகிற அளவுக்காக வெளியில் வரான்னு பார்த்தா இன்னும் வரல. இன்னமும் அவர் தான் வந்து 1000 கோடி கொடுக்கணும் அவர்கிட்ட தான் எதிர்பார்க்க, வேறு எவ்வளோ எதிர்பார்க்கல. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இவர் இருக்கான்றதுனால நெகட்டிவிட்டி அவன் வேணும் அங்கங்கே ஏதாவது வைத்தறிச்சலில் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க. அதெல்லாம் நம்மளை ஒன்றுமே பண்ணலை மேம். ஏன்னு வைங்களேன் மேம், இந்த படம் யூஏல வந்துருந்ததுன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யூஏல வந்துருந்ததுன்னு வைங்களேன், யூஏல வந்துருந்ததுன்னா ஒரு நல்ல கலெக்ட் பண்ணியிருக்க வச்சுருக்கு. இது ஏல வந்து யூஏல ஒரு படம் கலெக்ட் பண்ணுறத விட அதிகமாக பண்ணியிருக்கு. யூஏல கலெக்ட் பண்ணுற ரஜினிகாந்த் படத்தை விட அதிகமாக கலெக்ட் பண்ணியிருக்கு. அப்போ இவனு என்ன நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து என்னத்தை பண்ணானுங்க? அது கூட ஒழுங்காக பண்ண மாட்டானுங்களே. இவனு என்ன ஏண்டா நீ பாசிட்டிவாக ஒன்றும் பண்ண மாட்டேற, ஒன்றால் ஒன்றும் சொந்தமாகவும் பண்ண முடியல, நீ ஒருத்தனை நெகட்டிவாக கீழே இறக்கி விடணும்னு நினைக்கிறேன், அதையாவது ஒழுங்காக பண்ணிட்டா, அதை கூட பண்ண முடியலாம், நீலாம் என்ன ஆள் அப்படின்னு தான் கேட்க தோணுது. வேற ஒன்றுமே இல்லை. இப்போ படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரிவ்யூஸ்ன்றது இருந்துட்டு தான் இருக்குது. அது நார்மலாக இருக்கவங்க கொடுத்தா பரவாயில்ல, சின்ன சின்ன ஆளுங்க கொடுக்கும்போது பரவாயில்ல. ஒருத்தர் வந்து திரை விமர்சனம் நிறையா கொடுத்துட்ருக்காங்க, அவங்க ரிவ்யூவை பார்த்துட்டு தான் நான் போய் படமே பார்க்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஹைப் கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு நபர், அதாவது ப்ளூ சட்டை மாறன் அவர்கள் மாதிரியான ஆள்கள் எல்லாமே ஏன் தலைவர் படத்தை கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல்
அவர் வார் 2ன்ற ஒரு படத்துக்கும் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அதுக்கு வந்து மூளையை கழட்டி வச்சுட்டு ஒரு தடவையாவது போய் பார்க்கலாம் அப்படின்ற வார்த்தை சொல்றவரு, கூலி படத்தை நீங்க ஒரு தடவை கூட பார்க்காதீங்க அப்படின்ற அளவுக்கு வன்மத்தை கக்கறதுக்கான இல்லை காரணம். எங்கள் பசங்களும் சரி இதில் வந்து ஒன்று வந்து அவங்களுக்கு தலைவரை டிகிரேட் பண்ணணும்னு அவங்க எல்லாருக்கும் இன்டென்ஷன்லேயே இருந்தாலும் வந்து இங்கே ரஜினி ஃபேன்ஸுன்றவங்ககிட்ட இருந்து நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்க நல்லா நினச்சா பாவமாக தான் இருக்குது. ஏன்னு வைங்களேன், நாங்கள் கொடுக்குற அடி வேறு எவனும் அவங்களுக்கு கொடுத்ததில்லை. இப்போது நீங்கள் சொல்கிற நபர்கள் யாரை எடுத்துக்கோங்களேன், எல்லாவனும் நம்மகிட்ட டிசைன் அடி வாங்கியிருக்கான். வேறு மாதிரி ரொம்ப கேவலமாக அடி வாங்கியிருக்காங்க. அந்த காண்டு தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ நாங்களும் லேசப்பட்டவங்க இல்லை. இப்போ நீ நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துட்டு அப்படின்னா எங்கள் படம் ஓடாமையாக இருக்குது, ஓடிடுது. நம்ம நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து ஓட வைக்காமல் பல படங்கள் இருக்கான அந்த மனுஷனுக்கு ஓடிக்கிட்டே இருக்குன்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, இந்த ஃபேன்ஸை நம்ம எப்படியாவது அடித்து ஒடுக்கணும் அப்படின்னு அவங்க ரொம்ப நாளாக கஷ்டப்படுறாங்க, முடியல. அதாவது வாயிலே மிதிப்போம். ஆக்சுவலாக எப்படின்னா, அவனுக்கு பேசுவானுங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் கண்டென்ட்னு எதையாவது ஒன்று அவனுக்கு ஏதாவது எங்கேயாவது திருடிட்டு இல்லை எங்கேயாவது ஒன்று ரெடி பண்ணிட்டு வருவானுங்க இல்லையா, அதை அவனை எடுத்துக்கொண்டு வந்து நெகட்டிவ் ரிவ்யூன்னு இப்போ ஒரு படத்துக்கு போடும்போதோ இல்லை வீடியோவாக போடும்போதோ இல்லை ஏதாவது போஸ்ட்டாக போடும்போதோ எங்கள் ஆளுங்க போய் அதாவது ரொம்ப கேவலமாகவும் அவனுங்களை கேவலமானா சாதாரணமாக கேவலமாக அறிவு இல்லாமலோ முட்டாள்தனமோ மற்ற ஃபேன் பேஸ் மாதிரி இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக ரொம்ப என்ன சொல்கிறது ஸ்மார்ட்டாக அவனுங்களை திருப்பி கேவலப்படுத்துகிற மாதிரி அடிக்கிறது இருக்கு இல்லையா. ஆஹா, இவன் போட்ட ஒரு போஸ்ட்டுக்கு அர்த்தமே இல்லைடான்னு மாற்றிடுவான். அவனை அப்படியே வந்து இந்த போஸ்ட்டே தப்பான போஸ்ட் அப்படின்னு சொல்லி உனக்கு அந்த ஆங்கிளே இல்லை, நீலாம் யோசிக்கிறது தகுதியே இல்லாதவன்ற மாதிரி மாற்றிடுவான். அது அவனுங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது. ஒன்று பார்த்தீங்கன்னா, இவங்க தலைவரை என்ன தான் அடிக்கணும், நெகட்டிவ் ரிவ்யூ பாடி ஷேமிங் பண்ணி பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வயசாகிடுச்சின்னு சொல்லி பார்த்தானுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவருக்கு வந்து இப்போது என்ன சொல்கிறது, உடம்புல பார்த்திங்கன்னா அந்த நடிப்புன்றது இல்லை, ரொம்ப வயசானது தெரியுது, தோற்றம் தெரியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பழைய அளவுக்கு அவருக்கு மெச்சூர்டாக நடிக்க தெரில, அவர் பண்ணுறது திருப்பி பண்ணுறாரு. அவர் யங் டைரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது அவருக்கு இவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் இல்லை. கண்டதை சொல்லி பார்த்தானுங்க மேம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஜெயிலர் பார்த்தா ஓடுது. 2023 அதிக கலெக்ஷன் எதுனா ஜெயிலர், 2024 அதிக கலெக்ஷன் எதுனா வேட்டையன், 2025 பார்த்திங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா கூலி. இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணே தெரியல. இதுதான் முதல் பிரச்சனை. என்ன ரெகட்டிவ் கொடுத்தாலும் தலைவர்ன்றவரை இவங்களால் அவர் பண்ண முடியலன்ற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, சரி இவங்க ஃபேன்ஸே ஏதாவது பண்ணுவோம், நம்ம அடுத்த ஃபேன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இவங்க என்ன பண்ணிடுவானுங்கன்னா போய் அடுத்த ஃபேன்ஸ் காலையாக விழுந்து அவனுக்கிட்ட போய் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அப்படியே அதை கேங்காக அப்படி மொத்தமாக நாங்கள்லாம் 4 பேர் கேங்காக வந்தால் என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி 4 பேர் கேங்காக வர்றது. நம்ம பார்த்தா அடி பொலக்கடி போட்டு ஒவ்வொருத்தரும் நம்ம ஆளுங்க பார்த்திங்கன்னா கூட்டமாக இருக்கிறது இல்லை. ஒருத்தன் அங்கிட்டு இருப்போம். நான் ஒருத்தன் அந்த மாதிரி அங்கங்கே 4 அங்கே ஒருத்தன் அடி எங்களால் தாங்க முடியாது. அடி வாங்கி அழுதுட்டு போகிறானுங்க. அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சொந்தமாகவே அவங்களுக்கு மூளை கிடையாது. பொதுவாகவே கடை வாங்கின மூளை தான். சொந்தமாகவே மூளை கிடையாது. அப்படிங்கும்போது சொந்தமாக மூளை இல்லாதனால ரொம்ப வருஷமாக நிற்க முடியாது. அடுத்தவன் சப்போர்ட்டில் வாழணும்னு நினைக்கிறவனால இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக அடுத்தவன் சப்போர்ட்டில் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை எங்கே இருந்தால் எடுத்து அதை அவனுங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு தான் பேசுவானு. நீங்கள் அவனுக்கு பேசுகிறதெல்லாம் அவனை ரிவ்யூலையும் நீங்கள் அவனுக்கு எழுதுகிற போஸ்ட்டையும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கம்பல்சரி எங்கே இருந்தாலும் போஸ்ட்டு கமெண்ட்லேருந்து எடுத்துக்கிட்டு அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை வச்சு எவ்வளோ நாள் நம்ம ஓட்டிகிட்டு முடியும். இப்போ நான் பேசுகிறேன்னா மனசுலேருந்து இங்கேருந்து பேசுகிறேன், என் தலைவனுக்காக நான் பேசுகிறேன். நல்லதோ கெட்டதோ என்னாலும் பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த தைரியத்தில் அவனு அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறானுங்க, காலில் விழுனா விழுந்துருவானுங்க. எவன்கிட்ட இருந்தோ எங்கே இருந்தோ எடுத்து எவ்வளோ நாள் தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியும். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ்லாம் வந்து பெரிய அளவில் ரொம்ப நாளாக நிற்க மாட்டானுங்க. நிற்பானு அப்படின்னா அவனுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 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 முட்டா கூட்டத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த கூட்டம் ஜெயிச்சேன்னு சொல்லுமே ஒழிய ஓவராலாக மக்களை மாற்ற முடியல. இல்லைன்னா 4 கூட ஏன் வரப்போகுது. இவனுங்களால் ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஒரு ப்ரெஷராக கொடுத்து ஒன்றையாவது மாற்ற முடியல. ஸோ அதை தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.